வெல்கம் டு ஜெரியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா க்ளோ ஸ்டிக்ஸை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா சில எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் வந்து பண்ண போகிறோம். அதை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன்னியாகவும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ண போகிறோம். ரொம்ப நாள் ஆசை க்ளோ ஸ்டிக்ஸ் வந்து வாங்கணும்னு நினச்சது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா க்ளோ ஸ்டிக்ஸை வச்சு தான் வந்து பண்ண முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 100 பீசஸ் வந்து இருக்குது. எல்லா கலர்ஸ்லேயும் இருக்கிற மாதிரி வந்து போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சு என்னென்னா பண்ணலாம், என்னென்னா ஃபன்னியாக வந்து பண்ண முடியும் எல்லாமே வந்து இதில் வந்து பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சு என்னென்னா பண்ணலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், க்ளோ ஸ்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் வந்து பண்ண போகிறோம். இல்லை எத்தனை க்ளோ ஸ்டிக்ஸ் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து நான் கல்யாணத்துக்கு முன்னாடி கடந்த வந்து ஒரு 8 மாதம் 9 மாதத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு வந்து ஒதுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து போட்டுட்டாங்க. அதனால எனக்கு அந்த ஞாபகமே இல்லை. இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று எடுக்கிறதுக்காக எடுக்கும் போல வந்து பார்த்தீங்கன்னா க்ளோ ஸ்டிக்ஸ் வந்து பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது இது. சரி ஓகே, இதை வச்சு இன்னைக்கு வந்து வீடியோஸ் வந்து போடலாம். இதை வச்சு ஃபன்னியாக வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் நிறையா இருக்குல்ல, ஸோ அதையும் பண்ண போகிறோம். இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணியாச்சு. சரி ஓகே, செமங்க. நம்மளுக்கு எவ்வளோ க்ளோ ஸ்டிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 100 க்ளோ ஸ்டிக்ஸ் இருக்குது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா 100 இருக்குங்க. அப்பா செமையாக இருக்குல்ல க்ளோ ஸ்டிக்ஸ், பாருங்களேன். இப்படி போடுறவங்கள எனக்கு என்ன நினைப்பாருது அப்படின்னு சொல்லிட்டா, சின்ன வயசில் வந்து லெட்டனா அந்த சேர்த்து ஃப்ரெண்ட்ஸ்னா போட்டுருவோம். போட்டுட்டு ஒவ்வொன்றையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆடாமல் எடுப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குங்க. இதுனா எத்தனை பேர் விளாண்டுருந்தீங்க ஞாபகம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இதை வச்சுட்டு அப்படியே போட்டுட்டு அப்படியே ஆடாமல் எடுக்கிறது சூப்பராக இருக்குங்க அந்த மேட்ச்சு. இதுனா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது க்ளோ ஸ்டிக்ஸ் மாதிரியே தெரியல. ஏதோ இதாகிடுச்சு, வேஸ்ட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் ரொம்ப நாளானதுனால. இதுவுமே இதாகிடுச்சு, 2 இது இதாக இருக்குது. மீதி எல்லாமே ஓரளவு நல்லா தான் இருக்குது. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஜாயின் வந்து பண்ணுறது தந்திருக்காங்க. அதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம. சரி ஓகே, பக்கத்தில் வச்சு காட்டுறேன் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் க்ளோ ஸ்டிக். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து தட்டி வச்சாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 100 பீசஸ் வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ஒன்று டைப் வந்து தந்திருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுறதுக்காக உள்ளது. இதை வந்து ஒன்றை வந்து இந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னோட ஒன்று, அதாவது ஒன்று அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படியே பின்னாடி கூடி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஜாயின் பண்ணிடலாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது தந்திருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் உடையும் போல் சவுண்டு கேட்கும் பார்த்தீங்களா. ஒன்று டொக் டொக் டொக்னு கேட்கும். அப்படி உடச்சா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அது க்ளோ ஆகும். அது க்ளோ ஸ்டிக்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து உடையாமல் இருந்துச்சு அப்படின்னா வந்து அது க்ளோ ஆகாது. அது மட்டும் வந்து நம்ம வந்து உடச்சி விட்டுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உடச்சி விட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்மகிட்ட வெரைட்டிஸ் வந்து நிறையா வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. ஒவ்வொன்றையாக வந்து உடச்சி விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம். இதில் வந்து வேறு ரேடியன் கலரில் ஒன்று உடைக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், இப்படி வந்து பாருங்கள், சவுண்டை பாருங்கள், டொக் டொக் டொக்குன்னு இருக்கும். வச்சனி பாருங்களேன், செம்மையாக க்ளோ ஆகுதா. அந்த வந்து அது ஒரு ரியாக்ஷன்ஸ் வந்து ஏதோ நடக்குது. அதுக்கடுத்தா வந்து பார்த்திங்கன்னா க்ளோ ஆக ஆரம்பிக்குது. மித்தபடி வந்து பார்த்திங்கன்னா க்ளோ ஆகாது. சரி ஓகே, இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்து விட்டாச்சு. வேறு ஒரு கலர் வந்து உடைக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று ரோஸ் வந்து உடைச்சாச்சு. ஆரஞ்சு வந்து ஒன்று உடைக்கலாம். பாருங்கள், டக் டக் டக்குன்னு கேட்கும். சரி ஓகே, இதையும் வந்து உடச்சி விட்டாது. உடச்சி நல்லா வந்து இந்த மாதிரி வந்து எடுத்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், இதுவும் பார்த்திங்கன்னா க்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து லைட்டை ஆஃப் பண்ண போகிறோம். லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். அப்பா வேறு லெவலுங்க. இதை பாருங்கள், ரெட் கலர் எவ்வளோ செம்மையாக தெரியுது. இது வந்து பாருங்கள் எவ்வளோ செம்மையாக தெரியுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். நான் இந்த லெவலுக்கு இருக்குன்னு நினச்சே பார்க்கல. கண் கூசுதுங்க. அந்த லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நல்ல ஒரு இது இருக்குது. நேரில் வந்து பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த ரேடியம் கலர் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப க்ளோ ஆகுது. பாருங்களேன், இதை வந்து ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இருட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் எடுத்துகிட்டு போகும்போது பாருங்கள், வெளிச்சம் வந்து என்னென்ன எங்கே இருக்குதுன்னு தெரியுது பார்த்தீங்களா. ஸோ கேமராவுக்கு எப்படி தெரியும் தெரியல, ஆனால் நேரில் வந்து செம்மையாக தெரியுதுங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. செமங்க. பாருங்க, செம்மையாக இருக்குல்ல. ஒவ்வொரு ரிங்கை வந்து வச்சுட்டு ஒன்று ஓடிடுச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் வந்து போட்டுக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து தந்திருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்போ வந்து க்ளோ ஸ்டிக்ஸ் வந்து ஒன்று எடுத்திருக்கேன். அது உடைக்கும் போல வந்து பாருங்கள், அந்த உடையும் போல தான் வந்து பார்த்திங்கன்னா ரியாக்ஷன் நடந்து அங்கங்கே க்ளோ ஆகுது ஆரம்பிக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்படி தாங்க க்ளோ ஆகுது. நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து கரெக்டாக வந்து உடைக்கும் போல வந்து பார்த்திங்கன்னா அது ஜாயிண்ட் ஆகி வந்து பார்த்திங்கன்னா க்ளோ ஆகுது. இது எவ்வளோ நேரத்துக்கு க்ளோ ஆகும்னு எனக்கு தெரியல. சரி ஓகே, பார்க்கலாம். நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணலாம், எது க்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இதுவும் பார்த்திங்க இந்த கலரு செம்மையாக க்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. செமங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ரோஸ் கலருங்க, செமல பாருங்கள் எப்படி க்ளோ ஆகுதுன்னு பாருங்கங்க.
செம இது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செம வேறு லெவலில் இருக்குங்க. சரி இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து வந்து ஊற்ற போகிறோங்க. ஊற்றி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்க போகிறோம். இது பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது பார்த்தீங்களா. ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கலர்ஸ் வந்து இருக்குது. சரி ஓகே, இந்த ரேடியம் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உடச்சி வந்து ஊற்ற போகிறோம். சரி ஓகே, எல்லாத்தையும் தனியாக வந்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிளாஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து உடச்சி ஊற்ற போகிறோம். ஸோ அதுக்காக வந்து இதை வந்து இது பண்ணிக்கிறேன். இதில் வந்து எதுவும் வர மாதிரி தெரியல, லிக்யூட் மாதிரியும் தெரியல எனக்கு. வருதுங்க லிக்யூடு, பார்த்தீங்களா தெரியும், ஒரு லிக்யூடு வந்து வருது பார்த்தீங்களா. ஸோ அந்த லிக்யூடு வந்து மெதுவாக வந்து பார்த்திங்கன்னா வடியுது. இப்போ வந்து மேலே வெட்டி விட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து வர ஆரம்பிச்சிடும். பாருங்கள் லிக்யூடு வந்து செம்மையாக வருது. இப்போ வந்து நான் வந்து லைட் ஆஃப் பண்ணி பார்க்குறேன் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த லிக்விட் வந்து வடிகிறது இதுனா வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். செம இந்த இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் வந்து க்ளோ ஆகுதுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து கொஞ்சம் குறைய வந்து பார்த்திங்கன்னா வேறு கலர்ஸில் வந்து ஷோ ஆகுது. ரொம்ப க்ரீனிஷாக வந்து இதில் வந்து பாருங்களேன் கொஞ்சம் ப்ளூ கலர்ந்து இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. சரி ஓகே, இதை வந்து ஊற்றியாச்சுங்க. இருக்கிறத வந்து ஓரளவு வந்து ஊற்றிட்டேன். எங்கெங்கே விழுந்துருக்கு எல்லாமே தெரியுதுங்க. சரி ஓகே, ஊற்றியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 கலர்ஸை வந்து மிக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அதாவது இந்த கலர், அதாவது இன்னொன்று ரோஸ் கலரை வந்து மிக்ஸ் பண்ணலாம். இதோட மிக்ஸ் பண்ணால் என்ன நடக்குதுன்னு பார்க்க. இப்போ பாருங்கள் கத்திரிக்கோல் அந்த இது பட்டை இடம் எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். செம்மையாக க்ளோ ஆகுது. இதை வந்து உடச்சி விட்டுக்கிறேன். உடச்சி விட்டாச்சு. கீழே வெட்டி விட்டுக்கலாம். இப்போ வெட்டி விட்டாச்சு. இப்போ வந்து இதோட மிக்ஸ் ஆகுதுங்க. செமங்க வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. செம கலர்ஸை பாருங்கள், ஒரு ப்ளூ கலர் கலந்து வந்து ஒரு இது வந்து வருது. இந்த படத்தில் காட்டுற மாதிரி வந்து ஒரு வைரஸ் வந்து ஃபார்ம் ஆகுற மாதிரி இது இருக்குது. நல்லா இருக்குல்ல. இந்த பாருங்க 2 மிக்ஸ் ஆகிருச்சுங்க. இது 2ம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம என்ன கலரில் வச்சோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் இருக்குது. எனக்கே வந்து வித்தியாசமாக தெரியுதுங்க. இது ஒரு கலரில் வந்து இதாக இருக்குது. இது வந்து குறைய வந்து பார்த்திங்கன்னா அது க்ளோ ஆகுறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணுக்கு வந்து வேறு மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. இந்த லிக்யூடை வந்து நல்லா இதாகிடுச்சிங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், கிளாஸே வந்து பாருங்கள் அந்த பட்டை இடம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா க்ளோ ஆகுது. செமையாக இருக்குது. இப்போ இருங்க, இப்போ பாருங்க கிளாஸுங்க அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். செமையாக இருக்குங்க கிளாஸே. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பிரைட்டாக இருக்குது, அதுதான் இதோட இது. பிரைட் வந்து அவ்வளோ பிரைட்னஸ் வந்து இருக்குது. இப்போ வந்து பாருங்கள் எல்லாத்தையும் வச்சு வந்து பார்க்கும்போது வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். வேறு லெவலில் இருக்குல்ல. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, எல்லாத்தையும் வந்து ஓரளவு வந்து உடச்சி விட்டுட்டு உடம்புல வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வச்சுட்டு ஏதாவது ஒரு டான்ஸ் மாதிரி ஆடி வந்து பார்க்கலாம் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம க்ளோ ஸ்டிக்ஸை எப்படின்னா மாட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். உடம்பு ஃபுல்லாக வந்து கரெக்டாக வந்து மாட்டியாச்சு. அதுக்கடுத்து ஃபேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி வச்சு கடிச்சிக்கிற போகிறேன். இப்படி வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா லைட் ஆஃப் பண்ணிவிட்டு எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா மொட்டை மாடிக்கு வந்து போயிட போகிறேன். நல்லா வந்து பார்த்திங்கன்னா இருட்டாக இருக்கும். அங்கே வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். அப்படியே வந்து நான் போய்க்கிறேன். வா செமையாக இருக்குங்க. பாருங்கள் அது ஃபேஸுக்கு உள்ளது. உடம்பு மட்டும் ஓடுறேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கே வேறு லெவலில் தெரியுது.
இந்த க்ளோ ஸ்டிக்ஸை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணியாச்சு. இதை வச்சு டான்ஸும் வந்து செம்மையாக வந்து ஆடி பார்த்தாச்சு. பயங்கரமாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. எனக்கே இது ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். க்ளோ ஸ்டிக்ஸ் வந்து செம்மையாக இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா டான்ஸ் ஆடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்புல வைக்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், வேறு லெவலில் இருக்குது. இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த க்ளோ ஸ்டிக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பிடிச்சிருந்துச்சா? இதை வச்சு என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. ஃபன்னியாகவும் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க க்ளோ ஸ்டிக். நைட்டு வந்து பார்க்கும்போது தான் அதோட ஃபுல் எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நம்ம ரிங் மாதிரி போட்டது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. எல்லா கலர்ஸையும் மிக்ஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக எனக்கு இருந்துச்சு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை வச்சு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ. வச்சிரு.